பர்சனலாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபேவரட் பிளேஸில் ஒன்று இருக்கும். பட் அதே மாதிரி இதுவும் அந்த ஸ்டெப்புக்கு மேலே போயிடுச்சு மூணாறு. காட்டியோட பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் இந்த மாதிரி ரூட்டில் வந்து ஒரு டோல் பிளாஸா இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோல் பிளாஸா நான் மலை ஏறும்போது பார்த்துருக்கேன். வெல்கம் பேக் டு செல்ஃபி. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இன்றைக்கி தமிழ் பார்த்தே வந்திருப்பீங்க. நம்ம இன்றைக்கி மூணாறு வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டி கேட்குறீங்களா? எங்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா 5:45 மேலே தான் பஸ் வரப்போதான். BS6 இல்லை BS4ன்றது கரெக்டாக எங்களுக்கு ஐடியா கிடையாது. பட் ஆனால் ஒரு சூப்பரான ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி எடுத்த ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மதுரையிலேருந்து எடுத்தாங்கன்னா மதுரை, தேனி, போடிநாயக்கனூர், பூம்பாறை, தேவிக்குளம் வழியாக நம்ம போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாறு போய் ரீச் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது கிடையாது. எஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். எஸ் ரிட்டன் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருப்போம். வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். பட் இது ஒரு புதுசானதாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம போயிருப்போம். ஆனால் ஆரப்பாளையத்துலேருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. 5:45 பஸ்ஸுன்னு இருக்காங்க. மிச்சம் பஸ் வரட்டும். இன்டீரியர் பிக்சர் ஷாட்ஸ் எடுக்க முடியுதா, ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்களா, என்ன ஏதுன்றதை போக 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 எல்லாமே பார்க்கறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்களா, லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க அப்படியே பஸ் ட்ராவல் ஆகிறத இந்த மதுரை ஆரப்பாளையம் பஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இது BS6ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், கீழே இருக்க இந்த சைலன்சர் மட்டும் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். BS4 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், BS3 அங்கே இருக்கும், BS6 இங்கே இருக்கும். இன்னும் BS7, 8 வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் போர்டு கொடுத்துருவாங்க. நேம் போர்ட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா சரி 5:50 ஆகுது. இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. நான் தெரிஞ்சு 24/7 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. இன்கேஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் டிபார்ச்சர் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியாது. 5:45 வரும். நாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5:45க்கு டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் என்ன ஏதுன்றதை போக போக பார்க்கலாம். மார்னிங் டைமே பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்குது நம்ம மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் பஸ் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் இருக்கும். அங்கே ஃபுல்லாக கோயம்புத்தூர், திருப்பூர். இந்த சைடு உங்களுக்கு ஈரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய சேம் ரூட்டான கம்பம் அந்த ரூட் போகிறோம்ல, அதே ரூட்டில் தான் போக போகுது. நம்மளோட செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா BS6 வண்டி இதோ நிற்கிறாப்புல. ஒரு கோவை போனால் இன்னொரு கோவை பார்த்தீங்கன்னா போர்டிங்கில் வந்துகிட்டே இருக்குது. மதுரை கோவை பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி காலையில் டைமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. AC அண்ட் நான் AC பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த லைனில்.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5:58 டைமிங்க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொன்னதோ 5:55 டைம் 5:58 மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு மதுரை ஆரப்பாளையம்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் எனக்கு எதுவுமே தெரியல, போக 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 எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். மூணார் எத்தனை மணிக்கு போகிறன்றதை அதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். பயங்கரமான டிராஃபிக், வெளியவே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா சரியா 6:44 ஆகுது. நம்ம இப்போ கரெக்டாக உசிலம்பட்டி தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டாப்ஸ் வருதுன்றதை போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக விடிய ஆரம்பிக்குது. நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 7:40 டைமிங்கில் தான் வந்திருக்கோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா டீ போர்டு இருக்க போது போர்டிங் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வண்டி நிப்பாட்டி ஒரு 5 நிமிஷம் பிரேக்குன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம்.
நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணாருக்கு நம்ம ஹில்ஸ் ஏற போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மூணாரோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக லெஃப்ட் எடுத்து நம்ம ஹில்ஸ் ஏற போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் நான் நினச்சி பார்க்காதில்ல, பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. அண்ணனோட டிரைவிங் ஸ்கில்லாம் பக்காவாக இருக்கும். காட்டியோட பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாகிடுச்சு. சரி சரியாக ஒரு 10 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போடிபேட்லேருந்து வண்டி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணார் இது நோக்கி தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். சரியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 42 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏர்பின் விண்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம் ஏதாவது அனிமல்ஸ் எதாவது மாற்று. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரங்கு மட்டும்தான் பார்த்துருக்காங்க, எதுவுமே பார்க்கல. ஏதாவது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.
கேரளாவுக்குள்ளே வந்துட்டோன்னு எப்படி தெரியுதுன்னா அங்கே பாருங்கள் லாட்ரி டிக்கெட்டு ஃபுல்லாக எல்லா சைடு லாட்ரி டிக்கெட் தான். அஃபிஷியலாக நம்ம கரெக்டாக கேரளாவுக்குள்ளே வந்தாச்சு. சரி ஓகேண்ணா, ஹாப்பி பொங்கல்லாம் பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:55 ஆகுது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூம்பாறைன்ற பஸ் ஸ்டாண்டுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி இப்போ போக போகிறது பார்த்தீங்கன்னா மூணார் ரூட்டில் போக போகிறோம். ஒரு டோல் பிளாஸா இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோல் பிளாஸா நான் மலை ஏறும்போது பார்த்துருக்கேன். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க மொத்தமாகவே. ரோடு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஆனால் எங்கன்னா நம்ம போடிப்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரோடாக இருந்துச்சு. போடிப்பட்டு தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணார் போகிற வழி இன்னும் மேலே சொல்ல போனால் சூப்பரான நேஷ்னல் ஹைவே பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 10:48 ஆகுது. கரெக்டாக தேவிக்குளம் வந்துடும். இதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷனான சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் நிற்கும். பட் மேஜரான ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் மூணார் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதெல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனரிஸ் பயங்கரமாகவே இருந்திருக்கு. ஒரே ஒரு பச்சை பசைன்னு மட்டும் தான் பார்த்துருக்கோம். டிரைவிங் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ஓட்டிகிட்ருக்காரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் அதே மாதிரி ஏர்பின் இருக்கா இல்லை ஸ்ட்ரெயிட் ரைட் போக போகிறோமா என்ன இதுன்றதா போக போக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ உள்ளே போயிட்டுருக்கு. மூணார் டவுன் சொல்லிட்டு உள்ளே போகுது. போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் ஒன்று ஓட ஒன்று போகுது.
அட்வான்ஸ் ஆகி போங்கலாம் 2 பேரும். ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா மூணார் வந்து நம்ம இறங்கியாச்சுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா காலையில் 5:55ன்ற டைமிங்க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் பஸ்ஸில் இந்த வண்டி எடுத்தாங்க. நம்ம மூணாருக்கு பார்த்தீங்கன்னா சரியா 11:10ன்ற டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மூணார் வந்து இறக்கி விட்டாங்க. இதோட ரன்னிங் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரியா 5 மணி நேரம் 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கேட்ட வரைக்கும் 6 மணி நேரம் 5.5 மணி நேரம் நாங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா ஸ்மூத்தான ரோடு வந்து அண்ணா பக்காவாக டைமிங்கோட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். எந்த ஒரு குறையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் வந்து இறங்கியிருக்கோம். டிக்கெட் ஃபேர் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நம்ம மூணார் வரதுக்கு ஒரு ஆளுக்கு 175 ரூபா வரும். ஆஃப் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபுல் டிக்கெட், அதுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஒரு ஆஃப் டிக்கெட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வாங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லணும்னா வண்டி 80 லாக்கு 175 ரூபா டிக்கெட் ஃபேரு. ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான பஸ் ஸ்டார் ட்ரெயின் ட்ராவல் உங்களை சந்திக்கிறேன்.